ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி வந்து நம்ம ஸ்வீட் ஸ்டாலில் பண்ணுற மாதிரி ஒரு ஸ்வீட்டான காஜு கட்லி மாதிரியான ஒரு ஸ்வீட் நம்ம பண்ண போகிறோம். அதுக்கு 3 கப் அளவுக்கு ஒரே இதில் மெஷர் பண்ணிக்கோங்க. 3 கப் அளவுக்கு நான் பொரி எடுத்துக்கிறேன். இந்த மாதிரி கப்பில் உங்களுக்கு எந்த அளவுக்கு குவான்டிட்டி தேவையோ அந்த மாதிரி நீங்கள் எடுத்துக்கோங்க. 3 கப் பொரியை ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டுக்கலாம். நெக்ஸ்ட்டு இது கூட ஒரு 10 முந்திரி பருப்பை இது கூட சேர்த்து இதை நம்ம இப்போ பவுடர் பண்ணிக்க போகிறோம். இந்த மாதிரி நைஸாக மிக்சியில் பவுடர் பண்ணியாச்சு. இதை தனியாக வச்சுக்கலாம். இப்போ எகைன் அதே மிக்ஸி ஜாரில் 3 கப் அளவுக்கு நம்ம பொரி எடுத்தோமா, அதுக்கு வந்து அதே கப்பில் அரை கப் அளவுக்கு சுகர், ஒயிட் சுகர் ஆட் பண்ணிக்கிறேன். வேணும்னா ஒரு 2 ஸ்பூன் நீங்கள் சேர்த்து ஆட் பண்ணிக்கோங்க. இது கூட நம்ம டேஸ்ட்டுக்கு வாசனையாக இருக்குங்கிறதுக்காக ஏலக்காவும் போட்டு இதையும் நைஸாக பவுடர் பண்ணிக்கலாம். இப்போ நைஸாக பவுடரை எடுத்து இந்த சர்க்கரையை வந்து நம்ம இதில் ஒரு பவுலில் ஆட் பண்ணிக்கலாம். நீங்கள் நிறைய சர்க்கரை போட வேண்டாம். ஏன்னா நிறைய சர்க்கரை போட்டுட்டிங்க அப்படின்னா இந்த சர்க்கரை வந்து மெல்ட் ஆகும் நம்ம மிக்ஸ் பண்ணும்போது. அப்போ நிறையா திருப்பியும் நீங்கள் பொரியை வந்து அரைச்சி போடுற மாதிரி வரும். இந்த மெஷர்மெண்ட்லேயே நீங்கள் போட்டுக்கோங்க. உங்களுக்கு ஸ்வீட் அதிகம் வேணும் அப்படின்னா 1 ஸ்பூன் 2 ஸ்பூன் அந்த அளவுக்கு மட்டும் எக்ஸஸ் பண்ணிக்கோங்க. இல்லைனா பொரியை அளவாக எடுத்துட்டிங்கன்னா அதுக்கு அதை விட அதிகமாக எடுத்துட்டிங்கன்னா நீங்கள் அதிகமான சர்க்கரையை போட்டுக்கலாம். இப்போ இது வந்து கரையணும் இல்லையா, அதுக்காக பால் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். நம்ம காய்ச்சின பால், பசும்பால், எருமைப்பால் எதுவாக இருந்தாலும் ஓகே. அதை வந்து இது கூட ஆட் பண்ணி இதை கரைய வச்சுக்கலாம். ஃபஸ்ட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிட்டோம்னா ஈவன் ஆகிடும். அதுக்காக அதே மாதிரி தடால்னு பாலையும் ஊற்றிக்கக்கூடாது. நம்ம எடுத்துன்னு இருக்க பொரி மெஷர்மெண்ட்டுக்கு இது ஈக்குவலாக இருக்கும். அதுக்காக பார்த்து கவனமாக ஊற்றிக்கணும். நம்ம சப்பாத்திக்கெல்லாம் பிசையும்போது எப்படி நம்ம வாட்டர் ஆட் பண்ணுவோமோ அந்த மாதிரி. இப்போ இது பண்ணுறதுக்கு நம்ம அடுப்பு தேவையில்லை, ஈஸியாகவும் இருக்கும். சட்டுனும் குழந்தைங்களுக்கு பண்ணி கொடுத்துடலாம். ஸ்வீட் பிரியர்களுக்கு வந்து இது ரொம்ப ஈஸியாக இருக்கும். பொரியில் பண்ணுறதுனால ரொம்ப காஸ்ட்டும் ஆகாது. இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்படி பண்ணினீங்கனாலே உங்களுக்கு வந்து இந்த சர்க்கரை வந்து மெல்ட் ஆகி கரைஞ்சிரும். கொஞ்சம் விட்டுடலாம். இப்பயே தெரியுது இல்லையா, கரைஞ்சி வந்துடுது. நம்ம வந்து இவ்வளோ தூரம் சொல்கிறதுனால டைம் எடுத்துக்கிறதே தவிர நீங்கள் பண்ணுற மாதிரி இருந்தால் டபால்னு பொரி கொட்டி அரைச்சி பண்ணிட வேண்டியதான். ஃபியூ செகண்ட்ஸ் இருந்தால் போதும். அதுவும் என்ன மாதிரி சுறுசுறுப்பாக இருக்கிறவங்களுக்கு ஃபியூ செகண்ட் கூட தேவையில்லை. இப்போ வந்து நம்ம பொரியும் முந்திரியும் பவுடர் பண்ணியிருக்கோம் இல்லையா, இதை போட்டுட்டு கையால் நம்ம சப்பாத்திக்கு எப்படி மிக்ஸ் பண்ணுறோமோ அந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் கரண்டியில் மிக்ஸ் பண்ணிங்கன்னா அந்த அளவுக்கு வராது. லைட்டாக வேணால் அதை மிக்ஸ் பண்ணிவிட்டு கடைசியில் நம்ம வந்து கையாலேயே செஞ்சுக்கலாம். இப்போ கொஞ்சமாக டேஸ்ட்டுக்காக கொஞ்சமாக நெய் விட்டுக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். நீங்கள் சர்க்கரை பொடி பண்ணி போட்டதுக்கப்புறமா பாலை கொஞ்சமாக விட்டுக்கோங்க. அதை மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம இந்த மாதிரி கையால் இந்த பவுடரை போட்டு நம்ம மிக்ஸ் பண்ணும்போது உங்களுக்கு வந்து ரொம்ப கெட்டியாக இருந்தது அப்படிங்கிற மாதிரி இருந்தால் 2 ஸ்பூன் பால் தெளித்து நீங்கள் பிசைஞ்சுக்கோங்க. தடால்னு ஊற்றிட்டோம்னா நிறைய ஆகிடும். அப்படி இருந்தாலும் ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. வியூவர்ஸ் எல்லாருக்குமே தெரியும் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணுறதுக்கு. ஸோ பொரியை வந்து மிக்ஸ் பண்ணி பவுடர் பண்ணி போட்டுக்கலாம். அது மாதிரி தான், ஒன்றும் பயப்பட தேவையில்லை. நோ மெஷர்மெண்ட்டு. ஆனால் சுகர் மட்டும் அதிகமாக போட்டுற வேண்டாம். அதிகமாக போட்டிங்கன்னா அவங்களுக்கு தளர வந்துடும். அதுதான். பாலையும் பார்த்து கொஞ்சம் தெளித்து இப்போ செஞ்சுட்டிங்கன்னா இந்த மாதிரி கன்சிஸ்டன்சி நமக்கு சப்பாத்தி மாதிரி தானே இது பண்ண போகிறோம். இது கரெக்டாக இருக்கும். இந்த மாதிரி பதத்தில் நீங்கள் எடுத்துக்கணும். இல்லை இப்படி இருக்குது. கொஞ்சம் எனக்கு கொஞ்சோண்டு பால் வேணும். 1 ஸ்பூன் அளவுக்கு கொஞ்சோண்டு விடு. போகிறோம். இப்போ நம்ம இந்த கப்பில் எடுத்துட்டுருக்கோம் 3 கப்பு. அதுக்கு இந்த அளவுக்கு வந்திருக்கு. அதனால நீங்கள் அதை பார்த்து அதுக்கு தகுந்த மாதிரி கூட்டிக்கோ குறைச்சிக்கோ பண்ணிக்கலாம். இதுக்கு மேலே நான் பண்ணுறதை விட யாரும் குறைச்செல்லாம் பண்ண மாட்டாங்க. இதை விட நீங்கள் அதிகம் பண்ணிவிட்டா அதுக்கு தகுந்த மாதிரியான சுகர் போட்டுக்கோங்க. இந்த அளவுக்கு பண்ணிவிட்டு அப்படியே நம்ம ஒரு பிளேட்டில் நெய் தடவிட்டு இப்படி வச்சு ஈவன் பண்ணிக்க வேண்டியதான். அல்லது சப்பாத்தி கட்டையை வச்சு நீங்கள் பண்ணிக்கலாம். இப்போ நான் பண்ணிவிட்டு காமிக்கிறேன். இந்த மாதிரி ஒரு பிளேட்டில் நம்ம வச்சு சும்மா கையால் அல்லது இந்த டம்ளருடைய அடிபாகத்தினால வச்சு இப்படி பண்ணிங்கனாலே ஈவன் ஆகிடும். இப்போ நமக்கு எந்த ஷேப்பில் வேணுமோ அந்த ஷேப்பில் நம்ம
கட் பண்ணிக்க வேண்டியதான். நீங்கள் நிறையா பண்ணிங்க அப்படின்னா இந்த காஜு கட்டிலாம் ஸ்வீட் ஸ்டாலில் விற்கிறாங்க இல்லையா, அந்த மாதிரி பெருசு பெருசாக கூட பண்ணிக்கலாம். அவ்வளோதான். சூப்பரான டேஸ்டியான இப்படி சுண்டுறதுக்குள்ளே பண்ணக்கூடிய ஒரு ஸ்வீட் ரெடி ஆகிடுது. இதைத்தான் சில்வர் பேப்பர் போட்டு ஸ்வீட் ஸ்டாலில் விற்கிறாங்க. எவ்வளோ சீப்பஸ்ட்டு பார்த்திங்களா? இதை அவங்க காஸ்ட்லியாக விற்கிறாங்க. இனிமேல் உங்களுக்கு தெரியும் இல்லையா, உஷா சமையல் வியூவர்ஸ் எல்லாருமே ஏமாந்து போகக்கூடாது. ஸோ இந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி குழந்தைகளுக்கு கொடுங்க, இல்லை உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்கள் சாப்பிடுங்க. இந்த அழகாக இல்லாமல் வருது அப்படிங்கிறதெல்லாம் நம்ம பண்ணுறதை பொறுத்து, பொறுமையாக எங்கிட்ட இல்லாத பொறுமையை நீங்கள் எடுத்துகிட்டு ஈவனாக கட் பண்ணிங்கன்னா எல்லாமே இந்த ஷேப்பு கொண்டு வந்துடலாம். ஷேப் ரொம்ப முக்கியம் கிடையாது, டேஸ்ட்டு தான் முக்கியம். ஸோ இதை மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ வாட்சிங். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.